இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கல்விக்காக மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை, குடும்ப பெண்களுக்கு வழங்கப்படும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஆகியவற்றை எடுத்துக் கூறி திமுகவிற்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசியிருந்தார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வேர்கிளம்பியல் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு பேசியதாவது: முதல்வரின் உடன்பிறப்பே வா என்ற அழைப்பின்படி பெண்கள், இளைஞர்களை களத்தில் இணைக்க வேண்டும். தேர்தல் களத்தில் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்கு யார் யார் ஒன்றாக இணைய முடியாதோ அவர்களையெல்லாம் பாஜக ஒன்றாக இணைத்துள்ளது. அவர்கள் தேர்தலில் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இது இந்த மாவட்டத்தில் அதிகம் இருக்கும். நாம் நமக்குள் இருக்கும் விருப்பு வெறுப்புகளை களைந்து கட்சி வெற்றி நம் வெற்றி என்ற உறுதியுடன் செயலாற்ற வேண்டும். நமக்குள் இருக்கும் கருத்து சண்டைகளை தேர்தலுக்கு பின் பார்த்துக் கொள்ளலாம். தேர்தல் முடியும் வரை ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்ற வேண்டும். எல்லா தொகுதிகளிலும் கூட்டணியினர் போட்டியிட விரும்புவார்கள். அப்படியென்றால் வேறு மாநிலத்தில்தான் தொகுதி ஒதுக்க வேண்டும். எல்லா தொகுதிகளிலும் யார் போட்டியிட்டாலும் திமுக போட்டியிடுகிறது என்ற உணர்வுடன் திமுகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும். இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு கல்விக்காக மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை, குடும்ப பெண்களுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை ஆகியவற்றை எடுத்துக் கூறி அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் மட்டுமே தொடர்ந்து வழங்கப்படுகிறது. கலைஞர் உதவித்தொகை கிடைக்காத குடும்ப பெண்களுக்கு அதற்கான முகாம்கள் நடத்தப்பட்டு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பாஜக தேர்தலில் மகாராஷ்டிரா, ஹரியானாவில் செய்தது போல் எல்லா வேலைகளையும் செய்யும். உண்மையான வாக்காளர்களை நீக்கிவிட்டு புதியதாக சேர்ப்பார்கள். இதில் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். எல்லோரும் விழிப்புடன் செயல்பட்டு முழு வெற்றியை முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். பிஜேபி ஒரு அணியிலே திரட்டுகிறது என்றால் நம்மளை எந்த அளவுக்கு அவங்க இருக்கணும் அப்படின்னு இந்த தேர்தலிலே பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக பணியாற்றுவார்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வரக்கூடிய தேர்தலில் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நமக்கு யாரையும் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஆனால் உறுதியாக ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்: கட்சி வெற்றி பெற வேண்டும். கட்சி வெற்றி தான் நம்முடைய வெற்றி. நமக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் தேர்தல் முடிச்சு நல்லா போடலாம். இதை விட அதிகமாக கூட நம்ம போடலாம். நேரம் இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கும், நல்ல சண்டை போடலாம், சரி பண்ணிக்கலாம், அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் வெற்றி பெறும் வரை நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தலிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் பாடுபட வேண்டும். கூட்டணியில் நான் சேர்த்து சொல்றது காரணம், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார்கள்: இந்த முறை நான் இதில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு. ஆனா கூட்டணியும் வேணும். அப்ப முதலமைச்சர் என்ன செய்வார்? பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் சீட் கொடுக்கணும் இல்லையா? எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால கூட்டணிக்கு நம்ம எப்பயுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி பணியாற்றுவோம்னா திமுக நிற்கிறதாவே நினைச்சுதான் பணியாற்றுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.